குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம். இன்னைக்கு பௌர்ணமி. அழைப்புக்கு இணங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களை வருக என்று வரவேற்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இப்போது இன்னைக்கு வந்துங்க ஒரு சின்ன அறிமுகத்துக்காக இந்த சபையை கூட்டியிருக்கிறோம். அதை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். இந்த சாமி குருகானந்த சாமிகிட்ட நேரடியாக உபதேசம் வாங்கினவங்க இதில் இருக்காங்க. ஆனால் அவங்க முழுசாக இறங்கிறது இல்லை. அவ்வளோதான், உபதேசம் வாங்கியாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பர்டிகுலராக அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறோம். அவங்க பேசுவாங்க. அவங்க யாருன்னு பேர் சொல்லி 2 வார்த்தை தான் பேசுவாங்க, ஜாஸ்தியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா பசி நேரம், ஜாஸ்தி பேசுறதில்லை. அவங்கள ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விட்றேன். அறிமுகத்துக்காகத்தான் இதை செய்கிறோம். இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த குருபரான் சாமி பீடத்துக்கு அவங்க வருகை தரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். நான் ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே உபதேசம் கொடுத்துருக்கேங்க. ஒரு 50 பேர் வர்றதே கஷ்டம். இது எனக்காக வர வேண்டியது இல்லைங்க. உங்கள் உயிர் ஆனந்தம் அடையணும், உங்கள் உயிர் சமாதி ஆகணும். அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பீடம் குருபரானந்த சாமி பீடம். இதை நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த அறிமுகம் உங்களுக்கு. நான் ஏதோ தப்பாக சொல்கிறதாக நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. குருபரானந்த சாமி சொன்னார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறியுது அப்படின்னு ஒரு பொருள் சொல்லிட்டு, பொருள் என்னன்னு கேட்டார். செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சால் அது எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக பேசினேன். ஆனால் அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். ஒரே ஒரு விஷயந்தான் செய்யாமல் செய்த உதவி, என்னன்னா உபதேசம். அந்த உபதேசம்தான் யாருக்கும் யாருனாலையும் புரிஞ்சிக்க முடியாத, ஆழமாக தெரிஞ்சிக்க முடியாத, ஏதோ சொல்லி தந்தாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய பயிற்சியாக தான் எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. தப்பாக சொல்கிறதாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள்லாம் நல்லா பயிற்சி எடுத்து நல்லா முக்தி அடையணும். நீங்கள்லாம் முக்தி அடைச்சுன்னா உங்களுக்கு ரிசர்வ் வெள்ளலூரில் அண்ணன் சண்முக பாண்டி ஐயா உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், பிடிச்சிக்கும் அவரை. அவர் தான் அங்கே வர சொன்னார். அங்கே உங்கள் ஆசனத்துக்கு வரவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினாரு. தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். உங்களையும் அங்கேயும் வர சொல்கிறேன், நான் இங்கேயும் வர சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி எடுத்துறவங்க சமாதி தான் வைக்கணும், சும்மா யதார்த்தமாக எங்கேயாவது எரிக்கிறதில்ல. அதனால் தொடர்ந்து வாங்க. வந்திருக்கவங்களுக்கெல்லாம் நன்றியும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றேன், வரட்டும். சண்முக பாண்டி ஐயா மேடைக்கு வரும்படி அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அடுத்தது செல்வராஜன் ஒருத்தர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஞாபகம் இருக்காது. அவர் சாமிகிட்ட உபதேசம் வாங்கினார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஐயா மாதந்தோறும் இங்கே பணியோட ஏற்றுக்கோ, செஞ்சுட்டு நான் தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறேன், நீங்களும் இணைஞ்சிக்கோங்கன்னு தான் கேட்டிருக்கிறேன். இதோ வரேன் வரமாட்டார். அந்த செல்வராஜா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிங்க. அடுத்தது சின்னராஜுங்க. சாமிக்கு நிறைய பணியோட செஞ்சவர், சாமிகிட்ட இருந்தவர், நல்ல விஷயங்களை சாமிகிட்ட படித்தவர். அவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். வாங்க ஆதரவு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் சும்மா இருந்தேன். இந்த பயிற்சி எடுத்துகிட்டு போய், ஐயா நான் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்,
வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாது தடாதுன்ட்டு கொண்டு போய் சேர்த்திட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நல்ல மனுஷர். அவர் வந்து மேடைக்கு அழைக்கின்றேன். சின்னராஜ் கொஞ்சம் வாங்க. பரவாயில்ல வாங்க. வாங்க மேலே வாங்க. அப்புறம் கந்தசாமி அண்ணன் இருக்கிறாரா? கந்தசாமி அண்ணன் வாங்கண்ணா, கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா ஐயாவை? வாங்க. அவர் ரொம்ப அன்புள்ளவர், எல்லாத்தையும் அனுசரித்து போவார், நல்ல ஆத்மா. அவர் மரியாதை நிமித்தமாக இங்கே வந்து உட்கார சொல்கிறேன். வாங்க சாமி வாங்க. வேறு யாராவது சாமிகிட்ட உபதேசம் வாங்கினவங்க இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், அது நல்லது. நானும் கூட மறந்துருக்கலாம், கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களையும் கூப்பிட்டு மரியாதை செலுத்தலாம். இப்படி ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டேன். நீங்களாம் தொடர்ந்து வரணும், வந்தவங்களையெல்லாம் நல்லா கவனிக்கணும், உபசரிக்கணும், நல்லா இதை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டேன். வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து சோமசுந்தரம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், ரொம்ப ஆராய்ச்சி உள்ளவர். அவர் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இதில் வேறு யாரையாவது கூப்பிடாமல் இருந்தால் நீங்கள் வரலாம், நீங்களே சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானவர் ரமேஷ் ஐயா. அவர் வந்து சத்சங்கம் நிகழ்த்தி இந்த சித்த வித்தையை சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒரு டீமே ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து சத்சங்கம் நிகழ்த்திட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுப்பாரு. அவரை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். இன்னொரு சீட் இருக்குதுங்களா சாமி? சரி, பரவாயில்ல. சாமிக்கு சொந்தக்காரர், நம்ம குருபரானந்த சாமிக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நானும் பல தடவை கூப்பிட்டேன், இதோ வர்றேன்னாரு, வரல. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அண்ணா கொஞ்சம் வர்றீங்களா? வேலுசாமி அவர் பேர், வாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கிறவங்க உட்காருங்க. சரி, மறுபடியும் வேணா கூப்பிட்டுக்கலாம். இப்போ முதல்ல என்னுடைய அபிப்பிராயம் தான், யாரும் கோவிச்சக்கூடாது. சண்முக பாண்டிய ஐயா நிறைய நேரம் பேசுவார், அதனால் அவர் கடைசியாக பேசுறதுக்கு நான் கூப்பிடுவேன். அவரும் கோவிச்சிக்க மாட்டார், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆத்மா. அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். சரி, இப்போ ரமேஷ் ஐயா வந்து சத்சங்கத்தை துவக்குவார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். இல்லைண்ணா, இல்லைண்ணா. அங்கே கொடுக்கணும் சார். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள்
யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது ஆண் அப்படின்னா யாரு, பெண் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத கவனிச்சிருந்தோம். புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷன், அது நம்மளுடைய ஜீவன், அதுதான் ஆணாகவும், அதாவது நம்மளுடைய தந்தையாகவும், புறத்திலிருந்து வெளியில் வியாபிக்கக்கூடிய புருஷ பிரகிருதியாக சலித்து வெளியில போகக்கூடிய சக்தி, அது நம்மளுடைய தாயாராகவும் சாமி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அப்ப இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம், அது நபும்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறதாகவும், அந்த அகங்காரமானது பிரம்மாவாக புருவ மத்தியத்துல யக்னம் செய்து கொண்டிருப்பதாகவும், அதுல விசாராதிகளாக இருக்கக்கூடிய பொருள்களை போட்டு எரிப்பதனால் உண்டான புகையாகும் இந்த உலகம் அப்படிங்கிறதையும் சாமி போன முறை விளக்கம் கொடுத்திருந்தார். இப்ப இந்த ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமானது வெளியில இருக்கக்கூடிய தோற்றங்கள்ல கிடையாது. அவரவருக்குள்ளார இருக்கக்கூடிய மனமாகவும் ஜீவனுமாகவும் தான் அது இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம், இப்ப இதுல என்ன சந்தேகம் வருதுன்னா, உலகத்துல பெண்கள் பிரசவிக்கிறத நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்க பிரசவிக்கிறவங்கள நம்ம தாயார்னு சொல்லி அழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்ப நம்மளுடைய தாயார் மனம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வெளியில இருக்கக்கூடிய நம்மளை பிரசவித்தவங்கள நம்ம தாயார்னு சொல்லக்கூடாதா? அப்படிங்கிறது தான் இங்க சீடனுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ உண்மையாவே அங்க பிரசவிக்கிறதுங்கிறது யாருங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும். இப்போ ஒரு பிரசவம்னு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி சம்யோகம்னு ஒண்ணு வேணும். அந்த சம்யோகத்தினால சுக்கிலமானது, அந்த விதையாக இருக்கக்கூடிய சுக்கிலமானது கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுக செய்யணும். அப்பதான் சந்தானமாக ஒரு குழந்தையாக அந்த சுக்கிலமானது வெளியில வரவே செய்யுது. இதைய சாமி எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, நாம இந்த வயல்வெளியில எல்லாம் போய் விதையை விதைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, உழுது அது நல்லா அந்த மண்ணை பண்படுத்தி, அதை நல்லா சேறு மாதிரி நல்லா இலக்கி, அதுல அந்த விதையை போடுவோம். அந்த விதையானது ஒரு கதிர் விட்டு அது மேல வளர்ந்து வரவே செய்யும். அப்படி வரக்கூடிய அந்த கதிரை நாம வயல் கதிர்னு சொல்றோமா, இல்ல நெல் கதிர்னு சொல்றோமா அப்படிங்கிறத கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா நெல்ங்கிற அந்த விதையிலிருந்து தான் அந்த கதிர் உண்டாச்சு. அதை நம்ம நெல் கதிர்னு தான் சொல்றோம். அதை வயல் வளர்த்தி எடுத்திருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வயல் கதிர்னு நம்ம சொல்றது கிடையாது. ஸோ ஒரு வயலினுடைய வேலை என்ன? அதுல விழுந்த விதைய பாதுகாத்து அதை நல்லா வளர்த்தி எடுக்கணும். அந்த வேலையை தான் அந்த வயலானது செய்யுது. ஆனா அந்த கதிரினுடைய முழு பொறுப்பு எதோடது அப்படின்னா, அந்த நெல்லாக இருக்கக்கூடிய விதையினுடையது தான். அந்த விதை எதை சார்ந்து இருக்குதோ அந்த கதிரும் அதை சார்ந்தே தான் இருக்குது. அப்ப அந்த கதிரை முடிவு பண்றது அந்த நெல்லினுடைய வேலை தான். ஸோ நெல்லை பாதுகாப்பது தான் வயலினுடைய வேலை. இதே மாதிரி தான் நாம சந்தானமாக உருமாற்றம் அடைகிறதுக்கு முன்னாடி நாம விதையாக இருந்தது எங்க அப்படின்னா சுக்கிலமாக தான். அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குதோ அந்த நிலைமையில தான் நாம இங்க சந்தானமாக உருவெடுத்து வந்திருக்கிறோம். அப்போ இந்த கதிராக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நெல், நம்மளுடைய விதை எது அப்படின்னா, அது சுக்கிலமாகத்தான் இருந்திருக்குது. அப்ப சுக்கிலத்தை கொண்டுதான் நாம இங்க சிருஷ்டியாக வந்திருக்கிறோம். இந்த வயல் செய்ய வேண்டிய வேலை தான் அந்த கர்ப்ப பாத்திரம் செஞ்சது. அப்படி புருஷனாக இருக்கக்கூடிய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த புருஷனுடைய சுக்கிலத்தை தடுத்து, அதாவது தரித்து நிறுத்துறது, அதை பாதுகாத்து வெளியில களைஞ்சு போகாம அதை பாதுகாத்து நிறுத்தி அதை நல்லா வளர்த்தி எடுக்கிற வேலையை தான் அந்த கர்ப்பமானது செய்யுது. அப்போ ஒரு வயல் செய்யக்கூடிய வேலையை அந்த கர்ப்பமானது செய்யுது. ஒரு விதை செய்ய வேண்டிய வேலையை நம்மள இருக்கக்கூடிய சுக்கிலமானது இங்க செய்யுது. அதனால தான் இந்த சுக்கிலமானது ஆணினுடைய உடம்புல இருந்து வந்த சுக்கிலமாக இருந்தால் அது ஆணினுடைய ரூபத்திலையும், பெண்ணினுடைய உடம்புல இருந்து ஒரு சுக்கிலமானது அந்த சம்யோக சமயத்துல கர்ப்ப பாத்திரத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா, அது பெண்ணினுடைய சாயல்லையும் அது உண்டாகிறதுக்கு காரணமாகுது. இதுல நிறைய பேத்துக்கு உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் சுக்கிலம் இருக்குது, பெண்களுக்கு சுக்கிலம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்திலையும் கூட இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த பெண்களுக்கு சுக்கிலம் கிடையாது, ஆண்களுடைய சுக்கிலத்தினாலதான் இங்க இந்த சிருஷ்டியானது உண்டாக்கப்படுறதாக ஒரு கருத்து கூட நிலவுது. அது தப்பு தான். அது ஏன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே சுக்கிலமானது இருக்கவே செய்யுது. ஆண்களுடைய மூத்திர துவாரம் அது வெளியில இருக்கிறதுனால சுக்கிலம் வெளிப்படுறது வெளியில நல்லாவே தெரியுது. ஆனா பெண்களுடைய மூத்திர துவாரம் அது அந்த
பைக்குள்ளாரே இருக்கிறதுனால, கர்ப்ப பாத்திரத்தினுடைய அந்த வாசலுக்கு அருகிலேயே உள்ளுக்குள்ளாரே இருக்கிறதுனால, அந்த மூத்திர துவாரத்தினுடைய அந்த வாசல்ல இருந்து சுக்கிலம் வர்றத வெளியில பார்க்க முடியறது கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய அந்த சம்யோக சமயத்துல அவங்களுடைய சுக்கிலமும் இளகி வர்றத நம்மளால கவனிக்க முடியும். அப்படிதான் இந்த சம்யோக சமயத்துல முதலில் யாருடைய சுக்கிலமானது கர்ப்ப பாத்திரத்துல விழுகுதோ அந்த ரூபத்தை வந்து இங்க எடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இதுல நம்ம இன்னொன்னும் கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஒரு சில வீட்ல எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆணுனுடைய குழந்தைக்கு பெண்ணினுடைய ரூபம் இருக்கும். அவங்க அம்மா மாதிரி சாயல் இருக்கும். ஆனா, அவங்க பெண் குழந்தையாக இருப்பாங்க. இல்லன்னா ஆண் குழந்தையாக இப்படி மாறி கூட இருப்பாங்க. ஸோ இதனுடைய காரணம் என்ன? ஏன்னா, ஒரு பெண்ணுகிட்ட இருந்து சுக்கிலம் விழுந்திருக்குதுன்னா, அது பெண்ணினுடைய சாயல்ல தானே வரணும். பெண்ணினுடைய உருவத்துல பெண் பாலாகத்தானே வரணும். எப்படி ஒரு ஆணினுடைய ரூபம், அது பெண்ணினுடைய ரூபத்தை சார்ந்து இருக்கக்கூடியதா இப்படி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி வருது? அப்படின்னா, இந்த சம்யோக சமயத்துல அந்த ஏக விசாரணையில இருக்கும்போது, அது யாருடைய விசாரணையில அங்க இருந்ததோ, அவங்க யார நெனச்சுக்கிட்டு அந்த சம்யோகமானது ஈடுபாட்டுல இருந்தாங்களோ, அவங்களுடைய சாயலானது அந்த சுக்கிலத்துல பிரதிபலிக்கிறதா சாமி சொல்றாரு. இது இப்ப கூட உலக நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சாமி உதாரணப்படுத்தி கூட சொல்லியிருப்பாரு. இந்த A1 கிரேட்ல இருக்கக்கூடிய குதிரைகள், அழகான அந்த ஆண் குதிரைகள், அது வந்து மார்க்கெட்ல ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதனுடைய அழகும், கம்பீரமும் கெடாம இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய சுக்கிலத்தை இழக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த சுக்கிலம் எவ்வளவு தூரம் அதுக்கு வந்து கெட்டிப்பட்ட நிலைமையில இருக்குதோ, அது அவ்வளவு தூரம் நல்ல கம்பீரமாகவும், அது வலிமையாகவும், அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறதனுடைய கருத்துனால, ஒரு ஆண் குதிரையினுடைய சுக்கிலத்த அவங்க இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா, பெண் குதிரைக்கு வந்து இப்போ ஒரு சந்தானத்த உண்டு பண்ணணும். ஆனா, அதே போல இந்த ஆண் குதிரையும் தேவை. ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்பவும் உலக நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் குதிரையின் முன்னாடி ஒரு ஆண் குதிரையை நிறுத்தி, நம்மள புணரப் போறது இந்த ஆண் குதிரை தாங்கிற ஒரு நம்பகத்தன்மைய உண்டு பண்ணிருவாங்க. அது நம்புனதுக்கு அப்புறம், அந்த பெண் குதிரையினுடைய கண்ண கட்டிட்டு, அங்க வந்து கோவேறு கழுதைன்னு சொல்லக்கூடிய குதிரையும், கழுதையும் கிராஸ் பிரீட் ஆன அந்த கோவேறு கழுதைய வந்து புணர செய்வாங்க. ஆனா பெண் குதிரைக்கு என்ன ஒரு நெனப்பு இருக்கும்? நம்ம முன்னாடி நிறுத்தப்பட்ட அந்த ஆண் குதிரை தான் நம்மள புணர்ந்துட்டு இருக்குதுங்கிற எண்ணத்திலேயே அதுவும் அந்த சம்யோகத்துல ஈடுபட்டுட்டு இருக்கும். ஆனா பிறக்கக்கூடிய அந்த சந்தானம் எப்படி வரும் தெரியுங்களா? அது முன்பு நிறுத்தின அதே ஆண் குதிரையே தான் இங்க சந்தானமாக வரும். அந்த புணர்ந்த அந்த கோவேறு கழுதை அதுக்கு தெரியாததுனால, அதனுடைய ரூபமானது இங்க பிரதிபலிக்கிறது கிடையாது. ஸோ இதத்தான் சாமி இங்க வந்து உதாரணமாக சொல்றாரு. ஒரு ஆண், பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்யோக சமயத்துல, ஒரு பெண்ணானது அந்த ஆண் மேல அந்த அதீத அந்த ஏக அந்த விசாரணையில அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால, அந்த ரூபமானது இங்க வந்து பதியப்படுது. விசாரம் தான் இங்க ரூபமாக இருக்குது. நாம எத எண்றோமோ அதுதான் இங்க உருவமாக இருக்குது. அப்படி மனதுனால எண்ணப்பட்ட அந்த விசாரத்துல தான் நாம இருக்கிறோம். இந்த உலகம்ங்கிற ஒரு அவஸ்தையே மனதனுடைய விசாரம் தான் அது. மனம் எதை கற்பனை செய்ததோ, அதைத்தான் இங்க உலகமாக பிரதிபலிச்சு வச்சிருக்குது. அதே போல தான் நமக்குள்ளாரையும் அந்த சுக்கிலமானது அந்த ரூபங்களாக இங்க பிரதிபலிக்கவும் செய்யுது. இதுல இன்னொரு வித்தியாசத்தையும் கூட கவனிக்க முடியும். ஆண்களுடைய சருமமும், பெண்களுடைய சருமத்திலயும் கூட வித்தியாசம் இருக்குது. இந்த ஆணும், பெண்ணும் சமம் தான், எல்லாமே ஒண்ணுதான்னு சொன்னா, அங்க இவ்வளோ வித்தியாசங்கள பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆண்களுடைய சருமம் பாருங்க ரொம்ப கெட்டியா இருக்கும். பெண்களுடைய சருமம் ரொம்ப ஆ மிருதுவா இருக்கும். அந்த சாஃப்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, 2 பேத்துக்குள்ளாரையும் சுக்கிலம் இருக்குது. அப்ப 2 பேருடைய சருமமும் ஒரே மாரி தானே இருக்கணும் அப்டின்னா, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. 2 பேத்துக்குள்ளாரையும் சுக்கிலம் இருந்தாலும் கூட, சம்யோக சமயத்துல அந்த சுக்கிலம் விழக்கூடிய அந்த செயல்பாடானது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆண்களினுடைய சுக்கிலமானது சம்யோக சமயத்துல, அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும், ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமும், அப்புறம் கெட்டியாக இருக்கக்கூடிய சுக்கிலமும் 3ம் சேர்ந்தபடியே விழுந்துரும். அதனால அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை வந்து கொஞ்சம் நீர்த்த தன்மையில தான் இருக்கும். திரவக ரூபமாகத்தான் இருக்கும். ஆனா பெண்களுடைய சுக்கிலமானது அப்படி இல்ல. அவங்களுக்கும் இதே போல 3 வகையான பொருள்கள் இருக்கவே செய்யுது. அவங்களுக்கும் சுரம்ங்கிற நீர் இருக்குது, ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் இருக்குது, கெட்டியாக இருக்கக்கூடிய சுக்கிலமும் இருக்குது. ஆனா சம்யோக சமயத்துல முதல்ல சுரம்ங்கிற நீர் வந்துரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் சுக்கிலமானது தனியாக வெளியில வந்து விழுகும். அப்படி தனியாக வெளியில வந்து விழுந்த அந்த கட்டியான சுக்கிலத்திலிருந்து தான் அந்த பெண்ணினுடைய உருவமானது அங்க பதியப்படுது.
அந்த பெண்ணினுடைய சாயல்ல அந்த கெட்டியான சுக்கிலம் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப மிருதுவா இருக்குது. ஆண்களுக்கு கெட்டித்தன்மை அடைஞ்சதுக்கு காரணம் அது கெட்டியாக சுக்கிலமாக இல்லாமல் அது நீர்த்த சுக்கிலமாக 3 விஷயங்களும் சேர்ந்தபடியே விழுந்ததுனால வந்தது தான் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறதையும் சாமி இதில் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஸோ இங்கே ஏன் இவ்வளோ தூரம் சுக்கிலத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த சம்யோகமானது நம்மளுடைய இனப்பெருக்கத்துக்காக மட்டும் செய்யறதில்ல, அது நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் தான் இங்கே அதை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழலை நம்ம கவனிக்கிறோம். அந்த நமக்கு அந்த சம்யோக சமயத்துல ஆனந்தத்தை கொடுக்கறதும் அந்த சுக்கிலத்தினுடைய செயல்பாடு தான். அந்த சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னா இங்க ஆனந்தமும் கிடையாது. நம்முடைய பிறப்பினுடைய அடிப்படையிலையும் அந்த சுக்கிலமானது இருக்கவே செய்யுது. நம்முடைய இறப்பினுடைய அடிப்படையிலையும் சுக்கிலமானது தீர்ந்து போகவும் செஞ்சுட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குறதுக்கும் இடையில வாழ்றதுக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த சுக்கிலத்தினுடைய செயல்பாடுங்கிறது இருந்துட்டே இருக்குது. அப்படி எல்லா விஷயத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை நாம என்னைக்கு ஊதி கட்டி நிறுத்துறோமோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை ஊதி கட்டி நிறுத்தும் போது தான் நமக்கு ஞானமானது உண்டாக்கப்படுது. அதனால தான் நம்ம இந்து மத கலாச்சாரங்களாகட்டும், கிறிஸ்தவம், முஸ்லீம்னு சொல்லக்கூடிய மத்த மத கலாச்சாரங்கள்ல கூட இந்த பிரம்மச்சரியத்தை வேற வேற பெயர்கள்ல வலியுறுத்திட்டே தான் இருப்பாங்க. பிரம்மச்சரியமாக இருக்கணும், சந்நியாசமாக இருக்கணும், சுக்கிலத்தை கட்டி நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த புகுத்திட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சுக்கிலமானது கெட்டிப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனமானது ஸ்திரமாக இருக்கும். ஒரே இடத்துல நிலைப்பாட்டுல அது ஸ்டெடியாக இருக்கும். இந்த சுக்கிலத்தன்மை கெட்டி இல்லாமல் திரவ ரூபமாக இருந்துச்சுன்னு சொன்னா மனமும் ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு சாய்வான ஒரு பகுதியில ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஊத்தணும்னு சொன்னா அது எப்படி எவ்வளவு ஸ்பீடா அது வலிஞ்சு போயிருது. ஆனா ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி கெட்டியான ஒரு நிலைமையில நம்ம அதை சாய்வான பாகத்துல ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அது ஸ்திரமா நிக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய சுக்கிலமானது நீர்த்த தன்மையில இருக்கிறதுனால தான், கெட்டியாக இல்லாததுனால தான் நம்முடைய மனமானது ஒரு நிலைப்பாட்டுல நிக்காம அது பலதரப்பட்ட விஷயங்கள்ல அது மாறி மாறி ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறத இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நம்ம இந்த உபதேசத்தை வாங்குறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனமானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல ஸ்திரமாக நிறுத்தப்படணும். அது அடங்கிய மனமாக அடங்கிய ஒரு நிலைமையில குருவாக அது மாற்றமடைய செய்யணும். அந்த குரு கிட்ட இருந்து ஈஸ்வரனை அறிவதற்கான அந்த வழிவகையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்ப மனம் இங்க ஸ்திரப்படாமல் நம்மனால ஆன்மீகத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்படி மனமானது ஸ்திரமாகணும் அப்படின்னா சுக்கிலமானது கெட்டிப்பட வேண்டியதா இருக்குது. இப்ப அதை கெட்டிப்பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்தினா 10 மனம் முடியாது. ஏன்னா சுக்கிலமானது அது நீர்த்து போறதுக்கு, அது செலவழிந்து போறதுக்கு இந்த சம்யோகம்ங்கிற ஒரே ஒரு திறன் மட்டும் கிடையாது. நம்ம கண்களால பார்த்தறிகிறோம், காதால கேட்டறிகிறோம், மூக்கால முகர்ந்தறிகிறோம், நாவால சுவைத்தறிகிறோம், தோலால தொட்டறிகிறோம், சிந்திக்கிறோம், சுவாசிக்கிறோம். இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கான இந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் சுக்கிலமானது செலவாயிட்டே தான் இருக்குது. இப்படி அத்தனை வகையிலையும் இருக்கக்கூடிய சுக்கிலத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சக்தியை கொண்டு போய் அந்த புருவ மத்தியத்தில் ஐக்கியப்படுத்தாமல் அது முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம நம்மளுடைய கவனத்தை நம்ம புருவ மத்தியத்திலே வச்சிருந்து மேலும் கீழும் சதா அபியாசத்துல இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய சுக்கிலமானது இங்க சேமிக்கப்படுது. அதனால தான் இதை ரசமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் அப்படின்னா சுக்கிலம், மணி அப்படின்னா கெட்டி ஆகிறது. அதை சுக்கிலத்தை கெட்டிப்படுத்துறதை தான் ரசமணிங்கிறது. இந்த சித்தர்களுடைய பாடல்கள்ல ரசவாதம் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாதம் அப்படின்னா காற்று, ரசம் அப்படின்னா சுக்கிலம். இந்த காற்றினால தான் இந்த சுக்கிலத்தை வந்து நம்ம கெட்டிப்படுத்த முடியும். நாம வாங்கின உபதேசத்தை எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுக்கிலமானது அங்க கெட்டிப்படுத்தப்படுறதா சாமி சொல்றாரு. அப்படி அதை கெட்டிப்படுத்தும் போதுதான் நாம பிறந்து வந்ததுக்கான அந்த பிறவி பெரும் பயனானது கிடைக்க பெறுகிறதா சாமி சொல்றாரு. இதுதான் 6ஆம் அத்தியாயத்துல அந்த உருவ வித்தியாசங்கள் பத்தி சாமி சொன்ன விஷயம். ஸோ அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது 7ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ரொம்ப தெளிவா, ரொம்ப நுணுக்கமா, பொறுமையா விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்க கவனிச்சிருந்தாங்கன்னா தெரியும். நான் கவனிச்சேன். அதனால இந்த சத்சங்கத்தில் நீங்க கலந்துக்கிட்டே இருந்தா நீங்க கண்டிப்பா உயர்ந்து போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது இந்த செல்வராஜ் அறிமுகம் தான். செல்வராஜ் கொஞ்சம் வா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லாம் வயசானவங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
சாமிகிட்ட 1980 உபதேசம் வாங்கினேன். முதல் சந்திப்பிலேயே சாமி பார்த்துட்டு, "நீ வந்து ரொம்ப வேகமாக வந்துட்ட" அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் கூப்பிட்டு போய் பார்த்தாரு. பார்த்துட்டு, "ஒரு குருவி உட்கார்ந்துருக்குதுன்னா அதை மெதுவாக ரொம்ப நிதானமாக போய் தான் பிடிக்கணும். ரொம்ப வேகமாக வந்தால் ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னார். அப்புறம் இது வந்து தேய்விரையாக இருக்குது, அடுத்த பௌர்ணமியில் உனக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். பௌர்ணமிக்கு வந்தப்போ அப்புறம் கேட்கலையாங்க சாமி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. 5 ரூபா தரேன். அடுத்த பௌர்ணமிக்கு கேட்கலன்றாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அப்புறம் உபதேசம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசமாக கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த பௌர்ணமிக்கு வரும்போது, "நீ என்ன பார்த்த?" அப்படின்னு சொல்லி கேட்டார். 2 காட்சி பார்த்தியல்ல, என்ன பார்த்த அப்படின்னு கேட்டார். "சாமி என்னன்னு போட்டு காமிச்சாங்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் "இன்னொன்று பார்த்து என்ன பார்த்தேன்னு" கேட்டார். "சாமி ஒரு சிவலிங்கம், ஒரு ஒளி வட்டம், அந்த ஒளி வட்டம் அப்படியே போய் சிவனுக்குள்ள ஐக்கியமாயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது "மோட்சம் அடைஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்டார். "ஆமாங்க சாமி" அப்படின்னு. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் சாமி எதுவுமே பேசலை. அப்புறம் சாமி கடைசியாக பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். "இந்தியா பூரா இந்த சித்த வித்தையை பரப்பணும், நீ போகக்கூடாது, இரு" அப்படின்னு சொல்லி சொன்னார். "போக வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வீட்டில் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த சித்த வித்தையை சாமி சொன்ன மாதிரி இந்தியா பூரா பரப்பணும், ஏன் உலகம் பூரா பரப்பணும்னு சொல்லி கேட்டுட்டு ஆசீர்வாதம் சொல்லிக்கிறேன். செல்வராஜ் அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறாங்க ஐயா. அடுத்து கந்தசாமி அண்ணன் ஒரு 2 வார்த்தைண்ணா. உங்கள் அறிமுகம், சாமி கிட்ட உங்கள் அறிமுகம் எப்படி அப்படிங்கிறது தானே. எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் சாமி இருக்கிற காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். இப்போ சாமி நல்ல அனுபவமெல்லாம் சொல்லுவார். அதனால் சமாதி ஆகிற வரையில் நான் கூட இருந்தால் வரம் போக எல்லாம் நல்ல விவரமாக சொல்லுவார். அதனால் அந்த அனுபவமெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாங்க. அவர் ஒரு 2 வார்த்தை பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி. சின்னராஜ் அப்படிங்கிறவர் சாமிகிட்ட இருந்தவர், அவர் ஒரு 2 வார்த்தை பேசுவார். அது கட்சியில் தமிழ் பாண்டி ஐயா பேசுவார். அவரால் கோவிச்சிக்க மாட்டார், நல்லா பேசுவார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா அது அறிமுகம், அவங்க தொடர்ந்து வரணுங்கிறதுக்காக இந்த அறிமுகம், அதனால் பொறுத்துக்கோங்க. சின்னராஜ் கொஞ்சம் வாங்க சாமி. ஓ ஓ ஓ அண்டவிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளை போற்றி, மண்டலம் சுளேரவிமதி சுடரை போற்றி, மதுரதமிலோதும் அகத்தியனை போற்றி, என் திசையும் புகழும் எந்தன் குருவை போற்றி, இடைகலையின் சுழிமுனையின் கமலம் போற்றி, குண்டலிக்குள் அமர்ந்து நின்ற குகனை போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி போற்றி. ஆத்ம சகோதர சகோதரிகளே மற்றுமுள்ள சித்த வித்யார்த்தி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சிறு உரையை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சாமி வந்து எனக்கு 1969 அறிமுகமாகிறார். அப்போ நான் வந்து வெள்ளக்கிணத்துல ஒரு சாமிஜி கிட்ட இருக்கேன். அப்போ அவர்கிட்ட சாமி வந்து இவர் சாமி வந்து ஒரு லெட்டர் போடுறாரு. சாமி வந்து
சச்சிதானந்தத்துக்கு பொருள் எனக்கு விளங்குன்னு உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே சித்பவானந்தாவுக்கு ரிலேஷன் குரூப்பு. அப்போது அதனால் உங்கள்கிட்ட நான் அதுக்கு விளக்கம் தெரியலான்னு இருக்கேன். அதனால் நேரில் வர்றதுனால வர்றேன், இல்லை கடிதம் மூலியமானாலும் அதுக்கு பதில் கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு லெட்ரு போடுறாரு. அவர் சாமி போடுறாரு. சித்பவானந்தோட ரிலேஷன் தான் அவர் வெள்ளக்கந்த சாமி, அவருடைய ரிலேஷன் தான் கௌமார மடாலை சாமி. அப்போ நமக்கு வந்து வயசு 10-12 வயசு. ஸ்கூலில் 5வது முடிச்சுட்டு அப்போ அங்கே நான் வந்து ஸ்கூலை முடிச்ச உடனே அவருக்கு பணியோட பண்ணிட்டு அங்கே இருக்கேன். அப்போ லெட்டரை படித்து பார்க்க சொல்கிறாரு. நான் படித்து பார்த்தேன். சாமி இப்படி சச்சிதானந்தத்துக்கு பொருள் கேட்குறாரு, நேராக வர்றதுன்னா வர்றங்கிறாரு, இல்லை லெட்டர் போட சொல்கிறாரு அப்படின்னு. சரி லெட்டர் எழுதி போடு, நேரில் சந்திக்கலாம்னு போடு அப்படிங்கிறார். இப்போ நான் லெட்டர் போட்டேன், நேரில் வரலாமா, சாமி சந்திக்கலாம்ங்கிறாங்க. ஆனால் எப்போ என்னங்கிறத வரையறு போடலை, பொதுவாக போட்டுடலாம். அப்போ அப்படி போட்டாச்சு. சரின்ட்டு அப்புறம் என்னாச்சு, அப்படி இருந்துட்டு இருக்கிற போது ஏன்னா வந்து ஞானிகள்லாம் வந்து எப்பவுமே ஒரு வரையறுத்து ஒரு செயல்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கும் நிறைந்து எப்பவும் வியாபாரித்து கொண்டு இருக்கிறவங்க. அப்படி இருந்துட்டு இருக்கிற போது என்னாச்சு, ஒரு 4-5 நாள் இருக்கும். மதியம் 12 மணி அவர் சாமி ரூம்பு நவா குகை இருக்கு, எப்பவும் அதுக்குள்ளே தான் இருப்பார். யாராவது வந்து முக்கியமாக பார்க்கணுன்னா தான் வெளியே வருவார், மற்ற போதெல்லாம் வரமாட்டார் அவர். அப்படி இருக்கிற போது மணி ஒரு 11:30 இருக்கும். 11:30 மணிக்கு நம்ம சாமி வந்து நல்ல ஒரு கவுன் அங்கி போட்டு மரக்கட்டை, அந்த கட்டையில் நடந்து வேகமாக வர்றாரு. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. வேணுகோபால் ஆஸ்பத்திரினே கிளவர் உள்ள. அப்போ அங்கே மரக்கட்டையில் வர்றாரு. நான் எப்பவுமே அங்கேயே தான் இருப்பேன். சாப்பிட்டு வந்து நைட்டும் அங்கேயே தான் தங்கிக்குவேன். அப்படி இருந்துருக்கிற போது மதியம் ஒரு 11:30 மணிக்கு அந்த தோப்புக்குள்ளே ஒரு ஆசிரமம், அதுக்குள்ளே வர்றாரு. அப்புறம் வந்தோடனே நான் நமஸ்காரம் பண்ணேன், அவரும் நமஸ்காரம் பண்ணேன், அவரும் நமஸ்காரம் பண்ணுறாரு. ஆனால் எப்படி அவர் வந்தாருன்னு தெரியல, கதவை திறந்துட்டு மலான்னு வெளியே வர்றாரு. வந்தார் அவர் நமஸ்காரம் பண்ண, அவர் நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் பக்கத்தில் இப்போ இந்த கார் நிற்கிற மாதிரி ஒரு குடிசை, கூரை குடிசை இருக்குது. அந்த குடிசையில் போய் அவர் உட்கார்ந்தார். இவரும் வந்து சேரில் உட்காந்துட்டாரு. நானும் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு 10 நிமிஷம் அவர் சாமி ஒன்று பேச, இவர் ஒன்று பேசி இது பண்ணாங்க. பேசிட்டு அப்புறம் உணவோ அப்படின்னு, அப்படி உணவெல்லாம் எடுத்துக்கல, காலையில் முடிஞ்சதே, நீ நாளைக்கு தான் அப்படின்ட்டார் இவர் சாமி. சரின்ட்டு அப்புறம் அப்படியே உரையாடிட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் அங்கேயே இருந்தார். அப்புறம் 4 மணிக்கு அப்படியே கிளம்பிட்டார். அப்புறம் இவர் வந்த பிறகு அப்போ எப்பவுமே வந்து நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் அவர் சாமி நான் உரையாடிட்டே இருப்போம். சில புக்ஸு இதுகள்லாம் வந்து தேவாரம், திருவாசகம், வேதங்கள், கைவல்யம் இதெல்லாம் வந்து நான் படிக்கணும் அவர் கேட்பார். அவருக்கு வயசு ஒரு 80-85 இருக்கும். நான் படிக்கவே அவர் கேட்பார். இப்படி இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் அப்பா அன்னைக்கு மத்தியானம் அன்னைக்கு லெட்டர் போட்டையில் அவர் தான், எனக்கு தெரியாது இல்லை இவர் தான்ங்கிறது. சரி அவர் தான் மத்தியானம் வந்தது அப்படின்னு. அப்புறம் எப்படி சாமி நீங்கள் எப்பவுமே வரமாட்டீங்க, யாராவது வந்து நான் பார்க்கணும்னு சொன்னா தானே வெளியே வருவீங்க, எப்படி இப்படி அவரும் வந்தார், நமஸ்காரம் பண்ணார், நானும் பண்ணேன், நீங்களும் கதவை திறந்துட்டு வந்தீங்க, எப்படி அவர் வந்தது சாமி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற போது அப்போ சாமி சொன்னார், இது வந்து இதை வந்து எங்கும் வியாபித்திருக்கிறது, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாகி ஆனந்த பூத்தியாகி அருளோடு நிறைந்தது எது, அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு செய்வைத்து உயிர்க்குயிராய் தலைத்ததெது, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றதெது, சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றதெது, யாதினும் பெருவழக்காய் என்றைக்கும் உள்ளதெது, அது கருத்திற்கு இசைந்ததுவே, கண்டனவெலாம் மோன ஒரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். பார்த்தியா, அப்போ அதுக்கு தான் அஞ்சலி செய்யணும், அது வந்து எங்கும் வியாபித்திருக்கு,
அவர் நினச்சிருப்பாரு, நானும் நினச்சேன். அப்படிதான் இதை வந்து அகண்ட இதுன்னு அவர் சொன்னார். சரி, ஏதோ ஒரு வியாபகமாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து அப்போ அதுலேருந்து அறிமுகம். அப்போ அதுலேருந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவரை பார்க்கணும்னு எனக்கு ஒரு இது வந்தது. அப்போ வரும்போது இருவூர்லேருந்து ஒரு அன்பர் வந்து அங்கே என்சிஓ காலனியில் இருக்கிறார், துடியலூர் பக்கம். அவர் அங்கே அடிக்கடி வருவார். அப்போ இவர்கிட்ட நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் அடிக்கடி எங்கிட்ட வர்றதுனால நான் இந்த மாதிரி அன்னைக்கு வந்தார்ல அவரை பார்க்கணும். அப்படியா, சரி, ஒரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ஊர் இருவூர் தானே, அவர் அங்கே வாத்தியார் வேலையில் இருக்கார். நான் சனிக்கிழமை அப்படி போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ அந்த இது அறிமுகத்தில் வந்து இவர்கிட்ட அதுலேருந்து எனக்கு ஒரு தொடர்பு. அப்படி இருந்துட்டு இருக்கிற போது இப்போ வந்து நான் வந்து சரியை என்ன கிரியை என்னங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ இவர்கிட்ட வந்துட்டு போனதுலேருந்து என்னாச்சு எனக்கு தெரியுதுன்னு, அப்போ நம் சரியகிரியிலே இருந்து அந்த யோக நிலை எப்படி தெரியறது, அதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு அவா வந்தது. அப்போ அவா வந்ததுனால என்னாச்சு, மீண்டும் அப்போ அடிக்கடி நான் இங்கே வருவேன். அப்போ இந்த ரோடு வந்து ஒரு 2 பக்கம் கள்ளி வேலியாக இருக்குது, வெறும் பள்ளமாக தான் இருக்குது. அப்போ வந்து அவர்கிட்ட வந்துட்டு இருக்கிற போது அப்போ அவர் சாமி சொல்லுவார், அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தபின் செறிந்த மண்ணின் குடம்பையிற் புழு முன்னூதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவ ஆன்ம சொரூபவே மறுவ வேண்டி உடம்பினின் ஜீவனை போர்த்து உபதேசம் ஓதுவாரே. ஆக ராஜு, என் பேர் சின்ராஜு, அவர் ராஜுன்னு தான் சொல்வார். ஆகவே ராஜு, உனக்கு அந்த பக்குவம் வரும்போது நான் கொடுத்தா உனக்கு அது லயமாயிரும், அது உனக்கு இனிமையாக இருக்கும். பக்குவம் வராமல் கொடுத்தோம்னா உனக்கு அது ஒரு பாரமாக இருக்கும், அது அலட்சியமாக விட்டுடுவேன். அதனால உனக்கு பக்குவமாக இருக்குது, நீ வந்துட்டு போயிட்டே இரு. உனக்கு எப்போ சமயம் வரும்போ அப்போ சமயம் என்னை பார்த்து நான் கொடுப்பேன், நீ கேட்காமையே நான் கொடுப்பேன் அப்படின்பார். இப்படி இருந்துட்டு இருக்கிறவோது அப்புறம் ஒரு 5 வருஷம் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு நாள் அவராகவே, ராஜி இந்த மாதிரி வந்தால் வந்துட்டு போகிறேன், ஒரு 3 நாளைக்கு இங்கே இருக்குன்னு, நான் உனக்கு உபதேசம் தர்றேன் அப்படின்னாரு. அப்படி 5 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. அதிலிருந்து அவருடைய இது எனக்கு தொடர்பு இருந்துட்டு இருந்தது. எனக்கு அவருடைய உபதேசத்தில் முக்கியமாக எது எனக்கு உள்ள போய் பதிஞ்சதுன்னா, இந்த மனித பிறவி எல்லா பிறவியிலும் மேலான பிறவி மனித பிறவி. இனிமேல் நமக்கு பிறவி அறுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி கடைசியில் கொடுத்துருக்கான். இதுலேருந்து நீ மேல் பிறவி எடுக்கக்கூடாது. அப்படி பிறவி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய அறியாமையினால தான் பிறவி எடுக்கிறான். அவை பிராட்டி சொல்லியிருக்கா, எல்லா பிறவியும் மேலான பிறவி மனித பிறவி, இதுக்கு மேலே நீ பிறவி இல்லை. அப்போ பிறவி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்கவாறு நம்ம செயலாற்ற வேணும், அப்போ தான் பிறவி ஒழியும். அப்படி செயல் இல்லைன்னா பிறவி மீண்டும் ஜனனம் வந்துட்டு தானே இருக்கு. அப்போ பிறவி ஜனனம் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த பிறவி நமக்கு பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரு. அப்போ கீதையிலையுமே பகவான் சொல்லியிருக்காரு, அது நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 3 விதமாக அந்த லோகத்தில் படைப்பு கொடுத்துருக்கேன். அதாவது நரகலோகத்தை விரும்புகிறவங்களுக்கு நரகமாக, அவங்களுக்கு வந்து அசுரத்தன்மைகளும் செல்வ இதுகளெல்லாம் கொடுத்துருக்கேன், இதுவும் கொடுத்துருக்கேன். ஐஸ்வர்யம் சொர்க்கத்தை வேண்டுறவங்களுக்கு செல்வங்களும் அவங்களுக்கு வேண்டியவாறு நான் கொடுப்பேன். அதே மாதிரி மோட்சத்தை விரும்புகிறவங்களுக்கும் அவங்க மோட்சத்தை வந்து விருப்பங்கிறது கிடையாது, அது என்னையவே வந்து என்னோடைய கலந்துரோணும் அப்படின்னு நினைப்பாங்க. பகவானோடவே நான் கலந்துரோணும், இனி எனக்கு ஜனனம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க பாடுபடுவாங்க. அதை வந்து யோகம் பண்ணி ஞானத்தை படிக்கிறது. அந்த நிலை வர்றவங்களுக்கு நான் அவங்களுக்கு பிறவி அதோட இனி ஜன்னம் அவங்களுக்கு இருக்காது, அது என்றையோட வந்து ஜோதியோட கலந்துடுறாங்க. கற்பூரம் எப்படி கரைஞ்சா ஜோதியை மயமாயிருது இல்லையா, அதுபோல் வந்து ஜோதியில் அவங்க கலந்துருவாங்க, அவங்களுக்கு ஜன்னம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறாரு கீதையில். நான் அதே மாதிரி ஒரு சாமி வந்து அதுக்காகத்தான் இந்த ஜன்னம் எடுத்திருக்கோம். ஆகையினால இந்த ஜனனத்தை நாம் எதுக்கு வந்தோம்களோ வந்த வேலையை செய்யணும், அதை விட்டு வேறு வேலைக்கு போனோம்னா மீண்டும் ஜனனம் வரும். ஆகையினால உனக்கு கொஞ்சம் அந்த நுண்ணறிவு இருக்குது, அந்த நுண்ணறிவு உள்ளவன் தான் வந்து இந்த ஜனனத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு வருவான். நுண்ணறிவு இல்லாதவன் வந்து ஜனனத்துக்கு வர மாட்டான், அவன் சொர்க்கத்தை விரும்புவான். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புவான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறவனுக்கு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு கிடைக்கும், எல்லா போக பாக்கியங்களும் எல்லாம் கிடைக்கும், ஆனால் மோட்சம் கிடைக்காது. அப்போ மீண்டும் அவனோட எண்ணமாகப்பட்டது கடைசி நேரத்தில் இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு போகும்போது அந்த ஆசை மேலே தான் போகும். அப்போ அவன் ஆசை என்ன நினைப்பானோ அதன்படி தான் போவான், மனைவி மேலே, மக்கள் மேலே, சொத்து மேலே, சுகம் மேலே, இதெல்லாம் விட்டு போட்டு நான் போகிறோம்லே அப்படின்னு நினைப்பான். அப்போ மீண்டும் வந்து அவன் பிறவி வரும்.
ஆக தன் எண்ணம் வந்து எப்படி போகுதோ அந்த எண்ணத்துக்கு தக்கவதான் எண்ணம் வர்றதும் போகிறதும். ஆக எண்ணம் ஒழிப்பது, எண்ணத்தை வந்து சுருங்க வைப்பது தான் பிறவி ஜனனம் ஒழிப்பதற்கு காரணம். ஆக நான் எனக்கு தெரிஞ்சதும் அவர் சொல்றது ரெண்டும் பொருத்தமாக போச்சு. ஆக ஜனனம் ஒழிப்பதே மனிதனுடைய கடமை. மனிதரிலும் தெய்வமாகலாம், மனிதரிலும் மனிதர் உண்டு, மாமனிதனாக வர வேண்டும், அதுதான் மனிதனுடைய லட்சணம் அப்படின்னு சாமி எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுவார். அந்த இதை வச்சு நான் பேசுறதுக்கு நேரம் குறைவாக இருக்குது, எல்லாம் பசி நேரம். ஆனால் எனக்கு வந்து நான் இங்கே அடிக்கடி என்ன வராத காரணம்னா, நான் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 3 வருஷமாக ஒரு அதீத நிலையில் இருக்க, செயல்பாட்டில் அனுபவத்தில் இருக்க. அதனால இந்த போக்குவரத்து பிரயாணம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வர்றதில்லை, பிடிக்கிறதில்ல. அதனால அது வேண்டான்னு அப்படியே ஒதுக்கிட்டேன். அப்படி இருந்தும் ஒரு சரண்கிற ஒரு நண்பர், எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, ஏதோ ஃபோன் பண்ணி போன வாரம் சொன்னார், இந்த மாதிரி அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீங்கள் சாமி கூட இருந்தவைய சாமி ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசணும் அப்படின்னு. அதனால் அதுக்கு வந்தேன். அதனால் நீங்களே எல்லாரும் நம்ம சித்த வித்தை அபியாசிய எல்லாரும் சித்த வித்தை நாம் செய்கிறோம், வாசி யோகம் பண்ணுறது நல்லது, கரெக்டு. ஆனால் பண்ணி 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 இந்த லோக விஷயத்தில் வந்து விலகி வரணும். இந்த உலகம்ங்கிறது வந்து நையணும். உலகம் நையாத பேர்களுக்கு உய்யாது கண்டுகொள்ள. அப்போது உலகம் நையாமல் எப்படி அந்த ஞானம் உய்யும்? எனக்கு முன்னாடி பேசினவர் நல்ல உற்பத்தி ஸ்தானத்தை பற்றி பேசினார், அதெல்லாம் வாசந்த உண்மை தான். நம்ம சித்தவேதத்தில் அதெல்லாம் கொடுத்துருக்காரு சிவானந்தர். ஆனால் என்னுடைய ஒரு வியாக்கியானம் வந்து இந்த பிறவி ஜனனத்தை ஒழிப்பது தான் முதல் நமக்கு, அதுதான் குறிக்கோளாக இருக்க வேணும். அந்த குறிக்கோளுக்காகத்தான் நாம் இந்த சித்த வித்தை இதைய இடைவிடாதும் சதா பிராணாயாமம் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் செஞ்சால் மட்டும் பத்தாது, சதாவுன்னு இப்போ 24 மணி நேரம் எந்த நேரம் அதிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்போ 100% வந்து 99% இதுலேயே இருக்கணும். 1% தான் லோக விஷயத்துக்கு போகணும். அந்த 1% தான் இல்லற வாழ்க்கை, துறவர வாழ்க்கைன்னு. இந்த இல்லறம் துறவரத்துலேயுமே நம்ம சாவிச்சி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் வந்து லோகத்தில் கல்யாணம் பண்ணி பண்ணுறது இல்லறம், காய் வேட்டி கட்டி உத்ராஜம் போட்டால் துறவரம்னு சொல்கிறாங்க. அது அப்படி அல்ல. இல்லறம் துறவரம்ங்கிறது வந்து நம்ம இந்த குறவழி இதுலேருந்து கழுத்துக்கு கீழே இல்லறம், கழுத்துக்கு மேலே தான் துறவரம். அதனால் இந்த தத்துவத்தெல்லாம் எனக்கு அவர் விளக்கியிருக்காரு. அதனால் அதெல்லாம் பேச அடுத்த இன்னொரு டைம் பார்ப்போம். ஆக இதோட என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஊழியர் கோன் புட்பொழித்த புகழியர் கோன்களல் போற்றி, ஆழி விசைக்கண் விதைப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஓம் சாமிகிட்ட இந்த சின்ராஜ் சொன்ன கருத்தை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சோமசுந்தரம் 2 வார்த்தை பேசுவார், வாங்கய்யா. அடுத்தது குப்புசாமி ஐயா, தயாராக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா சொல்லிட்டார் 2 வார்த்தை பேச சொல்லி, 2 வார்த்தை தான் பேச போறேன். இந்த சித்த வித்தைய பயிற்சி பண்றவங்களுக்கும் வித்தையை வாங்கிட்டு பயிற்சி பண்ணாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணா என்ன நடக்க போகுதை தெரிஞ்சுக்கலாம். நான் வரும்போது ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே குருபராமதாஸ் சாமிகள் கிட்ட வித்தை வாங்கினவங்க எவ்வளோ பேர், அதில் சரியா பயிற்சி பண்றவங்க எவ்வளோ பேர், பண்ணாதவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு ஒரு நினைவு அங்கே வருது. இங்கே வந்து பார்த்தா குருபராமதாஸ் சாமி கிட்ட வித்தை வாங்கினவங்க எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. சரிங்களா? இதுல யாரெல்லாம் சரியா பயிற்சி பண்றாங்க பண்ணாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவரோட தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்குள்ளே உங்களோட ஆன்மா வந்து காட்டி கொடுக்கும், அவரோட நம்ம தொடர்ச்சியா தொடர்பு கொள்ளலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதோட சொல்லிட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, ஆத்ம நமஸ்காரம். சோமசுந்தரம் ஐயா குறிப்பறிஞ்சு 2 வார்த்தைங்க இருக்கு, 2 வார்த்தை பேசிட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி.
அடுத்தது கருப்புசாமி ஐயா இருப்பார் இதில். வாங்க ஐயா. வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பேசி பழகணும், அதுக்காகத்தான் கூப்பிட்றேன். அதுக்கு தான் அறிமுக விழான்னு நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். நீங்களாம் நல்லா சத்தான வார்த்தை ரெண்டு பேசணும். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சித்தவத்தியார்த்தி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு மகாஸ்ரீ குருபரானந்த சுவாமிகள் அவர்களுடைய ஆசிரமத்தில் பௌர்ணமி வழிபாடு, கூட்டு ஜெபம், இதில் திரளான மக்கள் நம்ம எல்லாம் கலந்துருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடி சிஷிகள் நிறைய கலந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது இல்லாமல் நிறைய ரமேஷ் ஐயா, நம்ம பாண்டிய ஐயா, இவங்கெல்லாம் வந்து கலந்துருக்கிறாங்க. அது இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு தான் நானே வந்திருக்கிறேனுங்க. அப்போ நம்ம பேச சொல்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மேற்கொண்டு ஏதோ வந்துட்டுமே ஏதோ சொல்லலாங்கிற கருத்து சொல்கிற சமயத்தில் அப்பா சொல்கிறாரு, சித்த வேதங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. அவனோட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சமய சடங்குல உள்ள பூந்து நம்மளுடைய ஜீவ சக்தியை வந்து இழந்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இழக்கக்கூடாது, இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் நம்ம வந்துட்டு அந்த ஈஸ்வர சக்தியை நம்ம வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம மகிழ்ச்சியோட வாழணும். இந்த பிறவி பயனை அடையணும் அப்படின்னாக்கா இந்த சித்த வேதங்கிற நூல் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். அதில் இருக்கிற 22 அத்தியாயம் இருக்குது, அதை படிக்கணும். அப்புறம் இந்த சித்த வித்தையை வாங்கிட்டு தொடர்ந்து அந்த அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்து நம்ம அந்த பிறவி பயனை நம்ம வந்துட்டு அடையணும், நம்ம மோட்சம் அடையணுங்கிறது நல்ல நோக்கம். தன்னில் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளியே விடாமல் எவன் உள்ளே தன்னிலே நிலைநிறுத்திக்கிறவன அவனே ஈஸ்வர் மதஸ்தன் அப்படி சொல்றாரு. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு இந்து மதம், கிறிஸ்துவ மதம், அப்புறம் வந்து முஸ்லீம் மதம் இப்படி தான் நினைச்சிருக்கிறான். அப்பா வந்து ஈஸ்வர மதம் சொல்றாரு. ஈஸ்வரர் தான் பொதுவானவர். அந்த ஈஸ்வரன் நமக்குள்ளேயே இருக்கிற, வெளியே வியாபித்துள்ள அதே ஈஸ்வரன் தான், உலகம் முழுவதும் வேறுற ஈஸ்வரன் தான் நம்மளுக்கு ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்காரு. அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஈஸ்வர சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம பேசுறது, கேட்கறது, எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம பேச முடியல, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்த பணமாயிருவோம். அப்போ நம்ம வந்து அசிவற்ற தன்மைக்கு போயிடுவோம். அதனால தயவு செய்து வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஈஸ்வர சக்தியை வந்துட்டு உள்ளதான் இருக்குது, வெளியே தேடாதீங்க. இங்கிருந்து வடக்க போயெல்லாம் தேடுறாங்க, உடலை வருத்தி தேடுறாங்க, பண பொருள் நிறைய செலவழிக்கிறாங்க, கஷ்டத்துல புழங்குறாங்க, பின்னாடி வந்து சொத்துன்னு படுத்துடுறாங்க. ஒரு பக்கம் பொருள் விரயம், இன்னொரு பக்கத்துல உடல் சோர்வு, இதுக்கு 2 இடம் கொடுத்துட்றாங்க. இனிமேலும் அது மாதிரி போகாதீங்க. இது உட்கார்ந்த இடத்துல நம்ம ஈஸ்வரன் உள்ளேயே தேடலாம். நம்ம வந்து பிறவி பயனை அறுத்தரலாம். அந்த பிறவா நிலையை மரணமெல்லா பெருவா அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு வள்ளலாருக்கு பின்னாடி வந்த அப்பா தான் நம்மளுக்கு வந்து செயல் விளக்கமாக அதை கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து தீரே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காரு. இதை நம்ம கெட்டியாக பிடிச்சி சதா பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிற அந்த இதையை நம்ம கையில் எடுத்துன்னு சொன்னாக்கா நம்ம நிச்சயமாக வந்து அந்த மரணமில்லா பெருவாள் அடைஞ்சு நம்ம வந்து மோட்சம் அடையலாம். நீங்கள் எல்லாரும் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வார்த்தை பேசுகிறீங்களா? யாரும் இல்லை. சரி, சண்முக பாண்டி ஐயா சுருக்கமாக, நமக்கெல்லாம் பசிக்குது, சுருக்கமாக ஆனால் விளக்கமாக பேசுவார். ரசிக்கிற மாதிரி பேசுவார். அவருக்கு ஏன் கடைசியில் கொடுக்குறோம்னா, அவர் நல்ல சுவையான வார்த்தைகள் பேசுவார். நல்லா ரசித்து கேட்கலாம் தான் அவர் கடைசியில் கூப்பிட்றோம். அதனால் அவரை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி மதியாகி ரவியாகி மற்றமாகி முன்னாகி பெண்ணாகி நடுவுமாகி நாதமுற முழங்கியெங்கும் வீண்கருணை பொலிமுகளாய் விளங்கும் தேவே என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி, குளத்தூர் குருபானந்த சாமிகளுடைய நிறைமதி நன்னாள் பௌர்ணமி நாளன்று இந்த தபத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஆத்ம சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், சான்றோர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சொற்பொழிவாளர்கள் அனைவருக்கும் எனது ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பாலன் ஐயா அவர்கள் 2 நிமிஷம் பேசுறீங்களா, 2 நிமிஷம் பேசுறீங்கன்னு நிறைய பேரை பேச விட்டு கடைசியில் இந்த சேலம் சித்தாசிரமத்தில் இதே மாதிரி தான் நடக்கும். கடைசியில் நீங்கள் பேசுங்க, உங்கள் உரை சூப்பராக இருக்கும்னு சொல்லி பசி நேரத்தில் பாதி பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் மைக்க பிடிக்கும்போது பார்த்தா வெறும் வெற்றிடம் தான் இருக்கும். அப்புறம் பேச பேச கூட்டங்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஐயா வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாரும் பேசணும். அது சாமி கூட இருந்த அன்பர்கள், சாமியிடம் குருபானந்த சாமியிடம் உபதேசம் பெற்றவர்கள், அவருடைய அனுபவத்தை பகிர வேண்டும் என்று இன்னைக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை
அமைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இந்த உபதேசம் என்பது யாரிடம் வாங்கியது அது வந்து முக்கியம் இல்லை. சாமி சொல்லியிருக்காரு. சிவானந்தபுரம் சொல்லிட்டு, சாமி உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கினாரு, உங்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சாரு, ஆசிரமத்துக்கு விழுந்து விழுந்து கவனிச்சாரு, லேகியங்கன்னாரு, மருந்து செக்ஷனை பார்த்தாரு, வாரவங்களை உபசரித்தாரு, ஆனா கடைசியில செத்து போயிட்டாரு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு சாமி சொன்னாரு, யார் உபதேசம் கொடுக்குறான்னு முக்கியம் இல்லப்பா, அந்த உபதேசத்தை எவன் ஒழுங்கா செய்தானோ அவன்தான் முக்தி அடைவான். எனக்கு தொண்டு செய்வதாலோ, என்னை புகழ்வதாலோ, இந்த ஆசிரமத்துக்கு வேலை செய்வதாலோ யாதொன்றும் நடக்கப் போவதில்லை. அவன் அவன் உட்கார்ந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம்தான். கடினமா உட்கார்ந்து சதாகாலம் இந்த ஜீவனை வந்து அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் முக்தி அடைவான், இல்லைன்னா செத்து போயிடுவான்ட்டார். அதனால உபதேசம் யார்கிட்ட வாங்கினது முக்கியம் இல்லை, உபதேசம் தான் முக்கியம். ஒரு அல்வா ஒருத்தர் விற்கிறாருன்னா அவர் செட்டியாரோ அல்லது யாரோ விற்கிறவர் முக்கியம் இல்லை, அதுக்கு விற்கப்படுகிற பொருள் தான் முக்கியம், அல்வா தான் முக்கியம். என்ன சாமி? அதனால வந்து இந்த அற்புதமான நல்ல நேரத்தில் நல்ல சித்த வேதத்தை பற்றிய கருத்துக்களை எல்லாம் தெளிவா, மனிதனுடைய உற்பத்தி எப்படி ஆகிறது, ஆண் எப்படி உற்பத்தி ஆகிறது, பெண் எப்படி சனனம் அடைகிறதுலாம் நம்ம தம்பி ரமேஷ் வந்து தெளிவா சொன்னார். சித்தர்களும் அதை சொல்றாங்க. முதலில் ஆணினுடைய சுக்கிலம் விழுந்து சுரநீதம் பெண்ணினுடைய இது ரெண்டாவது விழுந்தா அது வந்து பிறக்கக்கூடியது ஆண். அந்த பெண்ணினுடைய சுரநீதம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், அது வந்து உடலாக மாறிடுது. அப்படி வந்து அது வந்து ஆணாகவும், பெண்ணினுடைய சுரநீதம் முந்தி ஆணுடைய சுக்கிலம் பிந்தி விழுந்தால் அது மிருதுவானது, அது வந்து பெண்ணாகவும் மாறுகிறது. ஆண் பெண் செய்தெல்லாம் திருமந்திரத்திலேயே அது வருது. சித்த மருத்துவ கல்லூரியில் நாங்கள் பாடங்களாக அதை வந்து படிச்சிருக்கோம், சித்தர்கள் அதை சொல்லியிருக்காங்க, சாமி அதை விசாரிச்சிருக்காரு, நமக்கு விளக்கியிருக்காரு. ஆனால் பிறப்பற்ற வாழ்க்கை, மீண்டும் பிறவா பெருநிலையை அடைவதற்கு என்னதுங்கத்தான் சித்தவேதம் தெளிவா சொல்லு. 22 அத்தியாயத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னிலிருந்து பஞ்ச இந்திரியங்கள் வழியாக உன்னுடைய ஜீவ சக்தியான வாயு விரயமாகி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ சக்தியான வாயுவை, பிராணனை நீ விரயம் செய்யக்கூடாது. அந்த பிராணன் தான் சுக்கலமாக இருக்கிறது, அது சூரியனாக இருக்கிறது, அக்கினியாக இருக்கிறது, ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதி புலமாக இருக்கின்ற சூரியனாக இருக்கின்ற பிராணன் புருவ மத்தியத்தில் இருக்கிறது. அந்த புருவ மத்தியம் தான் எல்லா நாடிகளும் வந்து சேரக்கூடிய முக்கியமான பகுதி. அதை நோக்கி நீ தியானம் பண்ணு. கீழையும் மேலேயும், மேலும் கீழும் கதாகதம் செய்து அந்த ஜீவனை மேலே ஏற்றினால் நீ சிவம், கீழே இறக்கி விட்டேன்னா அது சவம். இங்க தியானம் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்தா வெள்ளலூர்ல இடம் இருக்கு. ஐயாவை எடுத்த உடனே சொன்னாரு, அங்க எல்லாம் சமாதி கட்டி வச்சிருக்காங்க, ஒழுங்கா தியானம் பண்ணேன்னா உனக்கு சமாதி அடையுது, நீ இடத்த புக் பண்ணிக்க எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் நிரந்தர வாழ்க்கை, அதான் பேரானந்த வாழ்க்கை. இந்த சிற்றின்ப வாழ்க்கையில கணவன் மனைவியோட இருந்து நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் பிளந்த மரத்துளையில் வால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கு போல அகப்பட்டீரே, கிடந்துழல் அகப்பட்டீரேன்னு பட்டத்தார் வந்து சொல்றார். எப்படி மரத்தடியில் அறுத்துட்டு மறுநாளும் அறுக்கணும் அந்த மரத்தை, அது ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆப்பை வச்சிருப்பான் ஆசாரி, வச்சுட்டு அந்த வாழை உருவிடுவார். இந்த குரங்கு மரத்து மேல இருக்க குரங்கு கரெக்டா அந்த அந்த கேப்ல போய் உட்காந்துட்டு வாழை உள்ள விட்டுரும். அந்த அறுத்த கேப்ல ஆப்பை போய் அசைச்சு பிடிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா மரம் வந்து ரெண்டா இருக்குது, அப்படி சேர்ந்துடும். அந்த வால் மாட்டிட்டு வீறுன்னு கத்தும். இப்படி வந்து நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெற்று அதை காப்பதற்கும் வகையறியர், கைவிடவும் மாட்டீர். 5 பிள்ளைகள் இருக்கு, அதை 2-3 வெளியே அடிச்சு பத்தவங்க பத்துவாங்களா? பத்த மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளையை பெற்று அதை வளர்க்கறதுக்கு படாத பாடுபட்டு கடைசியில் பார்த்தா அது என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து இடப்பா, அவன் தூக்கிறதுக்கு ஆள் இருக்காது. எந்த பிள்ளைகளாவது பெற்றோர்களை கவனிக்கிறாங்களா? வயசானவனை கவனிக்காங்களா? நிறைய இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு லௌகீக வாழ்க்கையில் சின்ன பின்னமாயி கடைசி வரைக்கும் சீரழி தான், நிம்மதி இல்லை. சாகும்போது கூட நிம்மதியான சாகு இல்லை, அந்த அளவுக்கு மனிதன் போய்கிட்டு இருக்கான். அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா, முக்தி அடையணும்னா, பேரானந்த நிலையை அடையணும்னா அதுக்கு ஒரு சூத்திரத்தை சாமி சொன்னார். சித்தர்கள்லாம் சொன்னாங்க, மகான்கள் சொன்னாங்க, ரிஷிகள், யோகிகள் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே
பாட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நீ இதை படிச்சுக்கோ, புரிஞ்சா படி, இல்லைன்னா செத்து தொலைங்கடான்ட்டு போயிட்டாங்க. என்ன, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர்வாதம் அம்மைவாதம் உண்மையை. அவனுக்கு அது புரியுமா? அது எப்படி கபாலத்தில் ஏத்துறது? மேல காத்த எப்படி ஏத்த முடியும்? 19ஆம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் வந்தார், கையில் எடுத்தாரு, ஒவ்வொன்னா சொல்ல வந்தாரு. இவர் அருட்பானா ஒருத்தன் மருட்பா. அவர் மேல கேஸே போட்டான் கோர்ட்டில் போய் வள்ளலாரை இழுத்துட்டான். அங்க பார்த்தா ஜட்ஜி உட்கார்ந்துருக்காரு, வள்ளலார் உள்ள போறாரு. அந்த கேஸ் போட்டவனே எந்திரிச்சு சாமி வணக்கம் சாமி அப்படிங்கிறான். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏப்பா நீ தானே கேஸ் போட்ட? அவரே வணங்குற. அவர் வணங்கக்கூடிய பெரிய மகான். பிற அவர் சொன்ன கருத்து நல்லதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அப்படி மகான்கள் அருட்பான்னு சொல்லதுக்கு மருட்பா. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானே மரணமில்லா பெருவாழ்வு, நீ வாழணும், நீ சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கலையை சொன்னாரு. யாருமே அதை கேட்டுக்கல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. நான் சொல்ல வந்தேன், இவனுமே நீங்க ஏத்துக்கல, போங்கடா நீங்க எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் தந்தை வருகின்ற தருணம் இதுவே, சிவானந்த பெரும் பதி வருகை அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். வள்ளல் பெருமான் என் தந்தை வருகின்ற தருணம், தனக்கு ஊமை இல்லாத தலைவன் இறைவன் பூமியிலே இறங்கி வருகிறான், அவன் சிவானந்த பரமஹம்சர் என்ற நாமத்தோடு இங்கே உங்களுடைய ஞானத்தை திறந்து வைப்பான் அப்படின்னு சொன்ன ஒரே குருநாதன் தான் நம்முடைய சாமி சிவானந்த பரமஹம்சர். சிவானந்த பெரும்பதி வருகை. பெரும்பதினா அவனுக்கு மேல ஒரு தலைவன் இல்லை, அவனுக்கு மேல ஒரு சித்தன் இல்லை, அவனுக்கு மேல ஒரு அறிவாளி இல்லை, அவன் கண்டறிந்த வேதத்துக்கு மேலான ஒரு வேதம் இல்லை. அதனாலதான் சித்த வேதம் அணையா சதுர்ஷம் ஷபா, அணையா சதுர்ஷம் வித்தியதே, அணையா சதுர்ஷம் புண்ணியம் சொல்லுது. இந்த வித்தைக்கு மேலான வித்தை இல்லை, இதற்கு மேலான ஜபம் ஒண்ணுமே கிடையாது, இதற்கு மேலான புண்ணியமும் இனி உண்டாக போவதில்லை. அப்போ எப்படிப்பட்ட வித்தையை நம்ம ஞானபிதா சாமி சிவானந்த பரமஹம்சர் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம எண்ணி பார்க்கணும். அந்த வித்தை தான் சித்த வித்தை. அந்த சித்த வித்தையை எப்படி செய்யணும், குருனா யாரு, பிரம்மானா யாரு, விஷ்ணுனா யாரு, சிவன்னா யாரு, நீ இறைவன் தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன? ஒவ்வொருத்தன் பாத்தீங்கன்னா சிவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடுதான், ஒவ்வொரு இடமா போற, இங்க சிவன் இல்ல. கடைசியில இமயமலை யாத்திரை போனோம்னா அங்க போய் பார்த்துடலாம், அங்க போய் பனிலிங்கத்தை தரிசிக்க போறான். இமயத்தில் குடிகொண்டிருக்கிறான் ஈசன் அப்படின்னா, இமயம்னா இமயமலைன்னு நினைச்சிட்டான். இமயம் இரண்டுக்கு இடைப்பட்ட மையம் இமயம், பூர்வ மத்தியம். இதில் இருக்கக்கூடிய ஜீவனை தேடணும் அப்படின்னா, இறைவனை தேடணும்னா, ஒருத்தர் மீண்டும் பிறவா இருக்கணும்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார், பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஒளியை நீ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் விளக்க வச்சுட்டு விளக்க பார்க்க சொன்னார் சாமி. விளக்க பூர்வ மத்தியத்துக்கு நேர வச்சு நீ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒளி உனக்கு உள்ள தெரியும். அப்ப அந்த பிராணனை மேலும் கீழும் ஜீவனை அந்த சித்த வித்தை மூலமாக, அஜபாஜபம் மூலமாக, ராஜயோகம் மூலமாக, கிரியா யோகம் என்று சொல்லப்படுகிற இந்த சித்த வித்தை மூலமாக நீ இந்த பயிற்சியை மேலும் கீழும் செய்தால் அது பூர்வ மத்தியத்தில் ஒடுங்கி அது அப்படியே பிரகாசமா இருக்கும், சூரியனா மாறும். 1000 கோடி சூரிய பிரகாசம் உண்டாகுங்காரு சாமி. அப்படி உண்டாயி அப்படி உட்கார்ந்துட்டேன்னா பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு. அதான் செம்பொருள். அந்த செம்பொருளை பார்த்துட்டோம்னா அவன் சமாதி நிலை அடைஞ்சிடும். அப்படி சமாதி நிலையை அடைந்தவர்கள் இன்னைக்கு உலகத்தவர்கள் வழிபடுகின்ற ஆலயமா ஒவ்வொருத்தரும் இறை பொருளா உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு இடைக்காட்டு சித்தருடைய சமாதி இப்ப அங்க திருவண்ணாமலை இருக்கனாலும் அவ்வளவு பேர் கிரிவலம் வாரான். ஏகப்பட்ட சித்தர்கள் அவர்கிட்ட உபதேசம் ஆகணும். விருப்பாச்சி தேவர்னு சொல்லக்கூடிய ரமண மிஸ்ரனுடைய குருநாதர் அப்படியே தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருக்க துறவிகள் பூரா நினைவாங்கன்னா, சாமி சாப்பாடு வாங்க போறோம், நீங்களும் வாங்க எந்திரிங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? பேசவே மாட்டார், வாட்டில் உட்காந்துட்டு இருப்பார். நீ அனாதையா தாண்ட சாவ, உன்னை தூக்கி போடுறது கூட ஆள் இருக்காது, எவன்ட்டையும் பேச மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே சின்முத்திரை பிடிச்சிட்டு தியானத்திலே உட்காந்துருக்க. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம சமாதி ஆயிட்டா நம்மளை தூக்கி போடுறதுக்கு ஆள் இருக்காதோ, அப்ப நம்ம உடல்ல சமாதி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காதோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு அவர் சமாதி ஆகிற நேரத்துல அப்படியே அந்த உடல்ல பஸ்பமாக்கிட்டார். சாமி 3 நாளா பேச்சுவார்த்தையில ஒண்ணு இல்லை, உள்ள எட்டி பார்க்காங்க, சாமி உடல் அப்படியே இருக்கு. அவரை போய் தொடுதாங்க, அப்படியே சாம்பலா போச்சு அந்த உடல். அந்த சாம்பலத்தை சிவலிங்கமா வச்சு விருப்பாச்சி தேவர் குகை திருவண்ணாமலையில மேல போனீங்கன்னா முளைப்பால் தீர்த்தத்துக்கு மேல அது இருக்குது. ரமண மகரிஷி குருநாதர் அப்படி தன்னையே மறந்து யோக நிலைக்கு போனவங்க அக்கினியில் அப்படியே கலந்து, எப்படி சமயக்குறவர்கள் அந்த ஜோதியில கலந்தாங்களோ அது மாதிரி அவர் உடலையே எரிச்சு சாம்பலாக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஜோதி நமக்கு உண்டாகும்.
அந்த பிறப்பற்ற நிலை வேணும்னா இறப்பற்ற நிலைக்கு வரணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனை சேராதார். நம்ம சாகாம இருந்தால் தான் மீண்டும் பிறக்காம இருக்க முடியும். அப்ப சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? சமாதி நிலை அடையணும். என்னங்க உண்மை தானே? செத்து போயிட்டோம்னா என்ன ஆகும்? எங்கேயாவது கொண்டு மின்மயானதுக்கு புக் பண்ணிடுவான். நம்ம சித்த வித்தியார்த்தியே இருந்தாலும் சரி, நம்ம ஒழுங்கா தியானம் பண்ணி நம்ம கூட இருக்க உறவுகளுக்கும் நம்ம சமாதி ஆகும். அதை எங்க சமாதி வைக்கிற இடம் அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். இப்படிதான் சமாதி வைக்கணும். நாங்க கைகாலெல்லாம் இப்ப மருதாச்சலம் ஐயா முந்தா நாள் சமாதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் மலம் செம்படி தங்கவில்லைன்னாவும் போய் உட்கார்ந்து அப்படியே கோமாவுக்கு போயிட்டார். ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, கேஜி ஹாஸ்பிட்டல்ல இவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. இவருக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே மேலாங்கி பார்த்துட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. இவர் 1/2 மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவாரு, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, தேப்பா தண்ணி இருந்தா கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு மறுபடியும் கோமாவுக்கு போயிட்டாரு. கோமாவுக்கு போன உடனே நானும் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் வந்து ஒரு செக்அப் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வந்து நாடி எல்லாம் பார்த்தேன், நல்லா ஓடுது. அப்ப இவர் இறந்துட்டாரா இருக்கிறாரா எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் 1/2 மணி நேரத்துல காலியாகி சொல்லி 5 நாள் கழிச்சு தான் நாங்க போறேன். அப்போ மரண அறிகுறிகள் வந்து ஒரு நாடியை பார்க்கும்போது வாதம் படுத்து வளர்பித்த மேலோங்கி சிலைத்துமம் சிலுக்கிட்டால் செயலே தான் என்ன செய்யும்? பணத்தை தேடி இனத்தை வரவிட ஆள் போய் சேர்ந்துட்டாம்னு அர்த்தம். வாதம் படுத்து வளர்பித்த மேலோங்கி பித்தம் வந்து அதிகமாகி உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிரும். இது வந்து மரண குறிகள். இவருக்கு பார்த்தா ஏற்கு மாறா இருக்கு. நாடி நல்லா கிளியரா ஓடுது, நெத்தியில சூடு இருக்கு. ஆனா அன்கான்சியஸா இருக்காரு, கோமா நிலையில் இருக்காரு. சொன்ன ஒரு 3-4 நாள்ல ஐயா வந்து சமாதி ஆயிடுவாரு. அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு மலுமிச்சம்பட்டி முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர் தம்பி அவர் வீட்டுக்கெல்லாம் போய் மேல தண்ணி ஊத்திராதங்க, சடங்கு முறைகள் செஞ்சிடாதங்க. சமாதி ஆனா அந்த உடலை வந்து உடனே கையால் சின்முத்திரை போட்டு உட்கார வச்சு மேல கம்பளி எல்லாம் போத்தி வெள்ளை ஆடை போட்டு நல்லா மூடி சேர்ல உட்கார வச்சிருங்க. நீட்டினமானிக்கு அப்படி மடக்கலாம், நல்ல பிளெக்சிபிலிட்டியா தான் உடல் இருக்கும். இருந்தாலும் இப்படி உட்கார வைங்க. எல்லா முறையும் செஞ்சுட்டு நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டேன். ஒரு மீட்டிங் இருந்தது. நான் வரது வரைக்கும் ஐயா தாங்குவாருன்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே சமாதி. நான் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வரேன், சனிக்கிழமை அவர் சமாதியாகி ஞாயிற்றுக்கிழமை காலையில சமாதி வச்சிட்டீங்க. அது பாருங்க, அவருக்கு நேரம் அத்தனை வித்தியார்த்திகள் முன்ன இருந்து நல்ல அருமையான சமாதி. 84-85 வயசுல 4 நாள் அந்த சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தண்ணி வேண்டாம், பால் வேண்டாம், பால் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க வாயில. அதெல்லாம் வேண்டான்ட்டார். எல்லாமே எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, நான் சமாதியாக போறோம்னு அப்படி கையை காட்டிட்டு முகமெல்லாம் பார்த்தா அவ்வளவு தேச சிரிச்சுக்கிட்டு அப்படியே எப்படிங்காரு அப்படி கையை வச்சுக்கிடுவார். டாக்டர்களுக்கு பூரா அவர் பேரனே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். என்னங்க இவர் இருக்காரா இல்லையா என்னங்க எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் இருக்கும். சமாதியானவர்கள் வந்து உடல் இறந்த பாடி மாதிரி தான் இருக்கும், ஆனா ஜீவன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். உடல் பிளெக்சிபிலிட்டியா இருக்கும், நெத்தியில சூடு வரும். அவங்க சமாதி ஆகிறது வந்து சமாதி ஆனவர்களுக்கு தான் தெரியும். சமாதி நிலையை அனுபவித்தவர்கள். நம்ம நிஷ்டையில் உட்கார்ந்தோம் பார்த்தீங்களா, அந்த நிஷ்டை அனுபவம் உள்ள சித்த வித்தியார்த்திகள் தான் இவர் சமாதி ஆயிருக்கானா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா செத்து போயிட்டான்னு போட்டு தள்ளிடுவாங்க, சுடுகாட்டில் ஒட்டி போட்டு எரிச்சிருவாங்க. அதனாலதான் கூட்டு ஜபத்தில் ஈடுபடணும், இந்த மாதிரி சமாதிகளுக்கு வரணும், நல்ல நண்பர்களுக்கு வித்தியார்த்திகளை உருவாக்கி நம்ம மட்டும் உபதேசம் பெற்றா பத்தாது, யாருக்காவது கூட வரும்போது அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து நம்ம சமாதியான தகவல் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. என்ன சொல்றீங்க? இல்லைன்னா நம்ம மனைவியே அவங்க உபதேசம் வாங்காதவங்களா இருந்தா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி மின்மயானத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஆளு சீக்கிரத்துல 1/2 மணி நேரத்துல முடிச்சு சாம்பல தண்ணியில கரைச்சணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆகவே நம்ம எல்லாத்துலயுமே விழிப்போடு இருக்க வேண்டும். விழித்திரு, தனித்திரு, பசித்திரு. எப்போதும் இந்த சித்த வித்தையை கீழே வைக்காம இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மணிக்கணக்கு போட்டுக்கிட்டு அப்புறம் காலை 6 to 7 நான் ஜெபம் பண்ணுவேங்க, அப்புறம் ஈவினிங் 6 to 7 ஜெபம் பண்ணுங்க. மற்ற நேரமெல்லாம் நாங்க அதை பத்தி நினைக்கிறது இல்லை. இடையில சமாதி ஆகிட்டோம்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். அதான் 35 வருஷம் 40 வருஷம் நான் பூரா வித்தியார்த்தியா இருந்து தாடி முடியெல்லாம் வச்சிருப்பான், கடைசியில் பார்த்து செத்து போயிடுவான். சமாதியில் கிடைக்காது. இந்த வித்தையை உண்ணும் போது உயிரெழுத்து உயிரை வாங்கி உறங்குகின்ற போதும் அதுவே ஆகும். பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேலிமர நோக்கி அகத்தே நில்லு, தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவே ஆகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லீரே ஆகில் மண்ணூலி காலம் மட்டும் மரளிகையில் அகப்படாமல் வாழ்வார்தாமே. அகஸ்தர் வந்து சொல்றார், நீ உண்ணும் போது உறங்கும் போது நடக்கும் போது சதா நேரங்களிலும் இந்த வித்தையை இந்த கதி ஓடிக்கிட்டே இருக்கணும், இந்த நினைவோடு இருக்கணும். அவனுக்கு தான் நோய்கள் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சித்த வித்தியார்த்தி எல்லாம் சுகர் மாத்திரை போடாத எவனாவது இருக்கானா? பிரஷர் மாத்திரை போடாத எவனாவது இருக்கானா? எவருக்கு பார்த்தாலும் இருமிக்கிட்டு இருக்கான், ஆஸ்மாங்கிறான். அப்புறம் தியானத்துல உட்கார்ந்த உடனே
நம்ம நினச்சிக்கிட்டோம் ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே தூங்கிடுறான் நிறைய பேர். டப்புன்னு கீழே தரையை போய் தலையை தொடுது மேலே எந்திக்கிறான். கேட்டா நான் நிஷ்டைக்கு போயிட்டேன். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். தூக்க நிலையில் இருக்கிறதா அந்த கதி தான் அந்த கதி. விழிப்போடு இருக்கணும். விழிப்போடு இருந்து இந்த தூக்கத்தில் இருந்த நிலைமையில் இருந்தால் உலகம் இல்லை, பந்தம் இல்லை, பாசம் இல்லை, உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அடங்கிய மனமே குரு. இந்த மனம் வந்து ஜீவனில் அடங்கி அப்படியே ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் ஆனந்த மத்தர்களாக மாற வேண்டும். அப்படி ஆனந்த மத்தர்கள் தான் சித்தர்கள். அவன் பாட்டில் இருப்பாங்க. அவன் என்ன செய்தான்னு தெரியாது. அந்த பழனி மலையில சாக்கடை பக்கத்துல ஒரு சித்தர் படுத்திருப்பார். சாக்கடை சித்தர்னே பேரு. தண்ணி தாகம் எடுத்துன்னா அந்த சாக்கடை தண்ணி அள்ளி குடிச்சிடுவார். நம்மால் போய் அவனை போய் கியூவில் நின்று அவரை போய் கும்பிட போவாங்க. அவர் நானே ஏகாந்தமா இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆள் போய் அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து, வெஜிடபிள் பிரியாணி, சாமி மினரல் வாட்டர் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் குடிங்க அப்படின்னு அவர் வாயில போய் பிரியாணி அவரு சரி ஊட்டி விடுப்பான்ட்டு அவர் வேலையில் உட்காந்துருக்காரு. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு ஒத்த மிதிச்ச மிதியில சாக்கடையில் போய் அவர் விழுந்துட்டார். அந்த விழுந்து ஒரு 10 நாள்ல இங்க வந்து சமாதி ஆயிட்டார். அவங்க எல்லாம் ஏகாந்தமா இருக்காங்க. இது வேண்டாம். ஒரு மோசமான இடத்துலலாம் படுத்து கிடப்பான். சாக்கடை தண்ணி குடிப்பான். அவன் தான் சித்தன். அவனுக்கு எல்லாமே எதை போட்டாலும் நம்ம மினரல் வாட்டர் இல்லாம ஒரு நாள் வேற தண்ணி குடிச்சா நமக்கு என்ன ஆயிருது? சளி பிடிச்சிருது, காய்ச்சல் வந்துடுது. அப்போ எல்லாத்தையும் எரிக்கின்ற ஆற்றல் அந்த நிலைக்கு போனவங்களுக்கு வரும். அந்த நிலைக்கு போகிறதுக்கு நான் முயற்சியை எடுக்க வேண்டும். குருபானந்த சாமியினுடைய அருளை பெற வேண்டும். அதற்கு இங்கே அடிக்கடி வந்து சமாதியில் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். நம்ம வீட்டில் உட்கார்ந்து பண்ணதுக்கும் சமாதியில் உட்கார்ந்து பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே வந்து ஒரு ஒளி வட்டம் இருக்கும். அவங்களுடைய ஒளி அந்த பிராண சக்தி அதிகமாகும் போது அந்த ஒளி ஆரோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே வியாபித்திருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது நம்முடைய கர்ம பதிவுகள், முற்பிறவி பாவ இதுகள் எல்லாமே விலகிடும். அப்போ நம்முடைய அந்த கதி வந்து ஒரே கதி நேர்கதியா ஓடும். இது எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கோம் பாத்தீங்களா? வீட்டுக்கும் இங்க தியானம் பண்ணதுக்கும். அதனாலதான் திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல், திடஞானி தரிசனமே செபதபங்கள், திடஞானி தரிசனமே செய்யும் மரங்கள், திடஞானி தரிசனமே சிவசிவச்சியம். ஒரு ஞானியினுடைய சமாதிக்கு வருது 1000 கோயில்களுக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிடுறதுக்கு சமம். 1000 புனித தீர்த்தங்களில் போய் நீராடுவதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு பலன் ஒரு ஞானியினுடைய மகானுடைய சமாதிக்கு வருவதால் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட சமாதி தான் குருபானந்த சாமியினுடைய சமாதி. அது ஐயா பாலன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம போன மாசம் வந்தேன், இது வரைக்கும் இருந்தது, இப்ப பார்த்தா அங்க வரைக்கும் இழுத்துட்டாரு. எங்க பார்த்தாலும் சல்லி மண்ணுகள் திருப்பணிகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாரும் துணையாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த சமாதியை, இந்த தபோவனத்தை விருத்தி செய்வதற்குள்ள ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குருபானந்த சாமிகளுடைய அருளையே பெறுவதற்கு நாம் துணையாக இருந்து எல்லாமல்ல இறை பேராற்றலாக விளங்குகின்ற ஜெகத்சோதி சாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய அருளினாலும் குருபானந்த சாமியினுடைய அருளினாலும் கலையாத கல்வியும் குறையாத வயதுபோர் கவலைபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் அன்பு அகலாத மனைவியும் துய்யனின் பாதத்தில் அன்பும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அருள்வாய் என்று அபிராமிப்பட்ட அன்னை ஆதிபராசக்தியை வேண்டுவதைப் போன்று நானும் ஞானபிதாவை வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசிட்டாருங்க. எல்லாரும் வாங்க, முக்திக்கு போயிடலாம், ரெடியாக இருக்குது வெள்ளலூர் ஆசிரமம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஆரம்பத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் வேணா அங்கே கூட்டிகிட்டு வர்றேன், நீங்கள் அங்கே சமாதிக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிடலான்ட்டார். ஒரு தைரியமாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ட்ரஸ்ட்டில் இருந்த அருணாச்சலம் ஐயாவும் கணபதி ஐயாவும் தான் அந்த ஏற்பாடு பண்ணது. அதனால் அவருக்கு பவர் இருக்குது கண்டிப்பாக. அதனால் தொடர்ந்து வெள்ளலூருக்கும் வாங்க, இந்த குருபானந்த சாமி ஆசிரமத்துக்கும் வாங்க. இப்போ ஒரே ஒரு நிறைவான ஒரு விஷயம், எனக்கு உதவி செய்கிறவங்க இருக்காங்க. நான் எதுவுமே கேட்கறது இல்லைங்க, அவங்களாக அனுப்புவாங்க. அப்புறம் தான் பார்ப்பேன் இவர் இவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் கனகராஜ் அப்படிங்கிறவர் சின்னிபாலத்தில் இருக்கிறவர், அவர் அன்னதானத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. பிரம்மஸ்ரீ பிரேமா சாய்பாபா காலனிலேருந்து வர்றவங்க தொடர்ந்து அன்னதானத்துக்கு அரிசி மற்ற பொருள்களெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவர் ரொம்ப பாராட்டணும். ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் தொடர்ந்து உதவி பண்ணிகிட்டே இருக்காரு. நான் கேட்க மாட்டேன், அவராக போட்டுருவார். போட்ட பின்னாடி பார்ப்பேன் ஏதோ ஒரு 2000 ரூபா வந்திருக்குது, யாரா அப்படின்னு தேடுவேன், அப்போ அவர் பேர் வரும். அப்புறம் ஜோதி பிரகாஷுங்க, சூலூரில் வாழ்ந்தவர், அவர்கிட்ட உபதேசம் வாங்கினவர், இப்போ ஃபாரின் இருக்கார்.
அவரெல்லாம் ரொம்ப நல்லாவே உதவி பண்ணுவார். மாதம் மாதம் ஏதோ ஒரு தொகை அனுப்புவார். அதை வச்சு தான் இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்குதுங்க சாமி. அவங்கெல்லாம் நல்ல விதமாக வாழணும். இப்போ புதுசாக ஒன்று பாருங்கள், அருள் ஜோதி மனோகரன் அப்படிங்கிறவர் திருப்பூர்காரரு 24 சேர் கொண்டு வந்து இறக்கிட்டார். பாருங்கள், சௌரியமாக இருக்குது. இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு இறக்கியிருக்காரு. உங்கள் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி. வந்தவங்களுக்கு எல்லாமே நன்றி நன்றி நன்றி. சரிங்க சாமி, சாப்பிட போகலாம் சாமி, சாப்பிட போகலாம். பாடணுமா சாமி? அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவ காட்டை எரித்தாய் போற்றி, இகமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊதியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்தினாய் போற்றி, ஏற்றம் தருவழியை காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓங்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, அன்பும் பண்பும் நிறைந்த குலத்து ஆலயம் எனவே அருள் தர நிறைந்தனை. ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிக்கு நன்றியுரை செலுத்துகிறேன். அருட்பெரும் ஜோதி.